விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கும். விஜய் அப்படின்ற பேரே போதும், அந்த முகமே போதும். ஒரு லீடர் ஒர்ஷிப் மென்டாலிட்டி அது. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. இப்படி ஒரு கூட்டம் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பின்னாடி இருந்தது. அதுக்கு விஜய் மட்டுமே காரணம் இல்லை, அதுக்கு எதுவுமே ஓசியில வராதுங்க. பெண்களுக்கெல்லாம் வந்து 5000 ரூபாய் போட்டுருவேன் அக்கௌண்ட்ல. இப்போ எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நீங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க திமுக ஆட்சியில, உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு, நான் கருணை தொகைன்னு 10000 ரூபாய் கொடுக்குறேன், அவருன்னு 5000 ரூபாய் கொடுக்குறது. இந்த காசெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது? எது ஃப்ரீயா வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அந்த ஆட்சி நடத்துறவங்களுக்கு குற்றமா இல்லையா? காசை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் தமிழக மக்களை ஏமாத்த போறாங்க? இப்போ டாஸ்மாக மூடுன்னு சொன்ன பிறகும் தேர்தல் வாக்குறுதியில் அவங்களே படிப்படியா மூடுறேன்னு சொன்ன பிறகும் ஏன் மூடல? அப்ப நீங்க லாட்டரியை திறந்து விட்டா அதுல ஒரு 30,000 கோடி வருது அப்படின்னா லாட்டரி திறந்து விடுவாங்க. நம்ம இதுக்கே அதிர்ந்துட்டோம். ஸோ இன்னும் அதிர்ச்சிகள்லாம் நமக்கு இருக்கு. விஜயகாந்த் குடிகாரர்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும், விஜயகாந்த் எது பேசினாலும் அதை ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா மாற்றினதுக்கெல்லாம் சோசியல் மீடியாவுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. விஜயகாந்த் வந்தபோது தமிழ்நாட்டில் இருக்க இருபெரும் தலைவர்களா ஜெயலலிதா அம்மையாரும் உயிரோடு இருந்தாங்க, கலைஞரும் இருந்தாரு. அவங்கள தாண்டி ஒருத்தர் ஆட்சியில போய் உட்கார்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் ஒரு பெரிய தலைமை இல்லை, எல்லாருமே ஒரு மாதிரி கூட்டணி பலத்தை நம்பி, இந்த மாதிரி வாக்குறுதிகளை நம்பி மக்கள் கிட்ட போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதுதான் சரி, வணக்கம். வணக்கம். அரசியல் களத்துல பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் நடந்தாலும் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா மாறி இருக்குது. இது என்ன அப்படின்னா, இது கவனிக்கத்தக்க விஷயமா மாறி இருந்தாலும் இந்த திமுக அதிமுகன்ற இரு கட்சிகள் மாறி மாறி கொடுக்கக்கூடிய அந்த இலவசம் அப்படின்ற விஷயம் அடுத்த தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்னவாக போகுதுன்ற பெரிய கேள்வி இருந்திருக்கு. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தேன், அதிமுகல இருந்து 3ஆம் கட்ட தேர்தல் அறிவிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருந்தது. நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது கருணை தொகையா 10,000 ரூபாய் கொடுக்குறேன், ஏன்னா திமுக அரசுனால எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரியான இலவசங்கள் முதல்ல தமிழ்நாட்டை எங்க கொண்டே நிறுத்துன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது தமிழ்நாடு ஏற்கனவே கடுமையான நிதி சுமையில் இருக்கு. ஸோ நிதி சுமையில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் கடன் வாங்கி அது மூலதன கடனாக இருந்தது, தொழில் தொடங்குறீங்க, இல்லை வேலை வாய்ப்புகளை உருவாக்குறீங்க, அதுக்கு கடன் வாங்குறீங்கன்னா அது ஆரோக்கியமான கடன். அதை வாங்கி நான் பிரித்து கொடுத்துருவேன், பெண்களுக்கெல்லாம் வந்து 5000 ரூபாய் போட்டுருவேன் அக்கௌண்ட்டில், இல்லை அது பாருங்கள் அது கோடை காலம் வருதுன்னு சிறப்பு நிதினு ஒரு 2000 ரூபாய் போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சர் அந்த 5000 ரூபாய்க்கு ஒரு பிரேக்கப் கொடுத்தாரு. 3 மாதத்துக்கு 1000 ரூபாய், கோடை காலத்துக்கு ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு. இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க திமுக ஆட்சியில், உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, நான் கருணை தொகைன்னு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அவருன்னு 5000 ரூபாய் கொடுக்குறது, நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காசெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது? இன்னொன்று, ஒவ்வொரு வீட்டிற்கும்னு எடப்பாடி சொல்கிறார். அவங்க வந்து மகளிர், ஏற்கனவே அந்த மகளிரில் வந்து 1,35,00,000 நினைக்கிறேன், அவ்வளோ பேருக்கு தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த 5000 போகுது. விடுபட்ட மகளிர்னு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும், அப்போ கிட்டத்தட்ட 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அப்போ 2.5 கோடி பேருக்கும் நீங்கள் வந்து 10,000 ரூபாய் கொடுக்கணும். இது வந்து கடுமையான நிதி சுமைக்குள்ளே கொண்டு போய் தான் தமிழ்நாட்டை தள்ளிவிடும். இது என்னன்னா தேர்தல் காலம் அப்படின்றதுனால, வரப்போகிற தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கடினமான தேர்தலாக இருக்குன்றதுனால எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்கு போட்டி போட்டு இப்போது இலவசங்களை அள்ளி வீச ஆரம்பிச்சிருக்காங்க. இது இதோடு நிற்காது, இன்னும் அடுத்தடுத்து வரும். நான் வந்து பைக் கொடுக்குறேன், அவங்க பைக் 2 வீல் தான் இருக்குது, நான் கார் கொடுக்குறேன் 4 வீல் இருக்கும். அது விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம். இப்படி வந்து போட்டி போட்டு இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். வேலைக்கே போகாதீங்க, வீட்லேயே இருங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்களா 5 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீக்கெண்டில் வீக் ஆயிடுறீங்க, அதனால் வீக்கெண்டு நிதின்னு நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு அடுத்து திமுக வீக்கெண்டு நிதி வாரம் வந்து 1000 ரூபாய் தரோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது வந்து லாங் ரன்ல எதுவுமே ஓசியில் வராதுங்க. எது ஃப்ரீயாக வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு விலை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரிய வரும். எல்லா நிதிச்சுமையும் மக்கள் மேல அது எங்கேருந்து போகணும்னு நினைக்கிறீங்க? வீட்டு சொத்து வரியை ஏற்றுறது, மின் கட்டணத்தை ஏற்றுறது, பால் விலையை உயர்த்துறது, பேருந்து கட்டணத்தை உயர்த்துறதுன்னு இப்படித்தான் அரசு வந்து அதை வசூல் பண்ண முடியும். வசூலே பண்ணாமல் நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, ஒரு பக்கம் வெளியில் செலவாயிட்டே இருக்கு, வருமானம் ஒரு பக்கத்தில் வரலன்னா எங்கேருந்து வரும்? இப்போ டாஸ்மாக மூடுன்னு சொன்ன பிறகும், தேர்தல் வாக்குறுதியில் அவங்களே படிப்படியாக மூடுறேன்னு சொன்ன பிறகும் ஏன் மூடல?
ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய நிதி ஆதாரம்னா அது டாஸ்மாக்லேருந்து தான் வருது. அதை மூட்டு என்ன பண்ணுறது? அதை மூட முடியாது. ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா, இப்போ லாட்டரியை தடை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் லாட்டரியை திறந்து விட்டால் அதில் ஒரு 30,000 கோடி வருது அப்படின்னா லாட்டரியை திறந்து விடுவாங்க. இது தமிழ்நாடு மக்களுடைய நீண்டகால நலனுக்கு நல்லது. ஓகே. கருணை தொகை அப்படின்ற விஷயமே வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது? இந்த மாதிரியான விஷயங்கள் குடுக்குறதுக்கு முதல்ல அவங்களுக்கு அந்த அந்த ஆட்சி நடத்துறவங்களுக்கு கூச்சமா இல்லையா? இலவசங்கள நீங்க அள்ளி இறைக்கிறதுக்கு மக்களுடைய காசு எடுத்து நீங்க கருணை தொகை, இலவசம் அப்படின்னு குடுக்குறதெல்லாம் ஏன்னா வேலை இல்ல. இங்க அத்தனை இளைஞர்களுக்கும் வேலை இல்ல. அதுல இன்னொரு அறிவிப்பும் குடுத்துருக்காங்க சார். வேலை இல்லாத பட்டதாரிகள் பதிவு செஞ்சிருந்தா மாசம் ரூ. 2000 உங்களுக்கு வீட்டுக்கு வருமா? அப்ப வேலை அப்படின்ற விஷயத்த நீங்க எப்ப குடுக்க போறீங்க? நீங்க இலவசமாவே குடுங்க. உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி கடுமையான கண்டனத்த தெரிவிச்சிருக்குது. நீங்க வந்து இலவசம்ன்ற விஷயத்த நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா, அப்ப யாருமே வேலைக்கு போ வேண்டாமான்னு ஒரு கேள்வி எழுப்புனதுக்கு பிறகாகவும், இந்த மாதிரி தொடர்ந்து மீனவர்களுக்கு 8,000லிருந்து 12,000 பொங்கல் பரிசு தொகை ரூ. 1000 காச வச்சு இன்னும் எவ்வளவு நாள் தமிழக மக்கள ஏமாத்த போறாங்க? இது நீங்க ஒரு கட்சியை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. வெறும் எடப்பாடி மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. திமுக அரசையும் சேர்த்து திமுக தான் சார் ஒண்ணு சொல்றேன். சொல்லியிருக்கு. அதுக்கு பதிலடிக்கு இவரு ஒண்ணு சொல்றாரு. நாளைக்கு திமுக இன்னொன்னு சொல்லும். இப்போ நீங்க தேர்தல் வாக்குறுதி, மேனிஃபெஸ்டோ இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா 2 பேருமே வெளியிடல. இதெல்லாமே வந்து 3ஆம் கட்டம் தான். அவர் பிச்சு பிச்சு ஒரு 2 கட்டமா சொன்னாரு. இன்னைக்கு எடப்பாடி 3ஆம் கட்டமா அவங்க ஜெயலலிதா அம்மையாரோட பிறந்த நாள்ன்றதுனால இன்னைக்கு வந்து 3ஆம் கட்டமா சில அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு. இது கம்மா தான். இன்னும் ஃபுல் ஸ்டாப் வைக்கல. நம்ம இதுக்கே அதிர்ந்துட்டோம். ஸோ இன்னும் அதிர்ச்சிகள்லாம் நமக்கு இருக்கு. இன்னும் நிறைய இல்ல வாரி பயமா வழங்கும். இருக்கு சார். அதிர்ச்சி இல்ல சார். அடுத்து வாரி தமிழ்நாடு வழங்குவாங்க. என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இல்ல இருக்குது. முதல் விஷயம் இதுல எவ்வளவு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. ம். இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுல எவ்வளவு நிறைவேற்றுவாங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. கூட்டுறவுல நகை கடன் தள்ளுபடின்னு. எல்லாருக்கும் தள்ளுபடி ஆச்சானா எல்லாருக்கும் தள்ளுபடி ஆகல. ம். அதுக்கப்புறம் தான் அதுல வந்து ஒண்ணா இந்த லோன் வாங்கும்போது கீழே ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்கல்ல கண்டிஷன் சப்ளைன்னு. அந்த மாதிரி கண்டிஷன் சப்ளை நமக்கு அதுக்கப்புறமா தான் வரும். நம்ம கண்டிஷன் என்ன ஆகும் இதெல்லாம் பார்த்து அப்படின்றது ஓட்டு கேள்விக்குறியாகும். போட்டான்றதும் அப்புறம் தான் தெரியும். ஓகே சார். ஏன்னா வந்து நேத்து விஜய் அவர்கள் வேலூர்ல பேசும்போது ஒரு சில அறிவிப்புகள் குடுத்திருந்தாங்க. அந்த அறிவிப்புகள் அப்படின்றது எதுவுமே வந்து இலவசம் சார்ந்த அறிவிப்பா இல்ல. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பெண்களுடைய பாதுகாப்பு, அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய அறிவிப்புகள் அதாவது வந்து இளைஞர்கள பேஸ் பண்ணி போகும்போது எல்லோருடைய பார்வையும் விஜய் பக்கம் தானே இருக்கும். விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குங்க. திருப்பி திருப்பி நான் அது நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிட்டே இருக்கேன். ம். அந்த விஜய்க்கு இருக்கிற மாஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி ஒரு லீடர் ஒர்க்ஷிப் மென்டாலிட்டி அது. தலைவர் மாதிரி அவர் தலைவர். அவர் பின்னாடி வந்து போறது. அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜய் பின்னாடி இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பின்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஹீரோ ஒர்க்ஷிப்ல இருக்கிற கூட்டம் வந்து இப்பதான் நம்ம பார்க்குறோம். ஓகே. அதுக்கு விஜய் மட்டுமே காரணம் இல்ல. அதுக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும் காரணம். அவங்களுடைய ஆட்சியெல்லாம் ஜனங்க பார்த்து, இதுல ஒண்ணும் பெருசா இல்ல. மாத்தி மாத்தி இதே தான் செய்றாங்க. இதே ஊழல், இதே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதே போதைப் பொருள் இதெல்லாம் வந்து வெறுத்து போய் வேற யாராவது ஒருத்தர் புதுசா வரமாட்டாரான்ற ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் இப்படி ஒரு மாஸ் ஹீரோ வரும்போது இவ்வளவு பேர் அவர் பின்னாடி போய் சேர்றாங்க. இது வந்து வெறும் சின்ன பசங்க தான் அவர் பின்னாடி போறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சின்ன பசங்க அவங்க வீட்ல இருக்க பெரியவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. பெரியவங்களுக்கும் அது வந்து கன்வின்சிங்கா தான் இருக்கு. ஆமா கரெக்ட் தான். திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு என்னத்த கண்டோம்? ஒண்ணும் பெரிய மாற்றம் இல்ல அப்படின்னு. அதனால இது வந்து திமுகவையும் அதிமுகவையும் ரொம்பவே பயமுறுத்தி இருக்கு விஜயோட வருகை. ஓகே. இப்போ இந்த முறை திமுக வந்தது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த 21 ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. அரசியல்ல கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்காரு. ம். இன்னும் வந்து அவரு முதலமைச்சர் ஆக முடியாம கஷ்டப்படுறாரு. ஓகே. இப்போ அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்னு ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்லாம டக்குன்னு 3 முறை முதலமைச்சர் ஆயிட்டாரு. எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதெல்லாம் ஜனங்க பார்க்கும்போது இவர் கலைஞர் குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் ரொம்ப லாங் வெயிட்டிங் பீரியட் அவருக்கு. ஓகே. அதனால ஒரு தனிப்பட்ட மனிதரா அவர் மேல எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது. ம். இவர் வந்து ஊழல் பேர் வழி, இவர் அடாவடி பேர் அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் வந்து ஒரு சாஃப்ட் மிஸ்டர் கிளீன் இமேஜ் அவர் மேல இருந்தது. சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அவர் மேல ஒரு சிம்பத்தி இருந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இவர் இவ்வளவு நாளா இருக்காரு முதலமைச்சர் ஆகாமே இருக்காரு அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த சிம்பத்தி ஃபேக்டர் அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல அது இந்த முறை இருக்காது. ஏன்னா ஒரு முறை முதலமைச்சர் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம். ஸோ அந்த வாய்ப்பில் நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய நடக்கல. எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது அப்படிங்கும்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி சுமந்துக்கிட்டு அவர் தேர்தலுக்கு போகும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் திமுக
இவ்வளவு இதை கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது. ஓகே. சிம்பத்தில தான் அப்போ முதலமைச்சர் ஆயிருக்காரா? அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஓகே. நீங்க எப்பவுமே கரிஸ்மா எப்படி ஒரு காரணமோ, அந்த மாரி நீங்க ஒரு வேட்பாளரை நிறுத்துறீங்க. இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு நிறுத்தும்போது, அதையும் பார்ப்பாங்க. 16 தேர்தல்ல தோத்து போனதுக்கு, அப்ப நீங்க ஸ்டாலினை நிறுத்தியிருந்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஓட்டு போட்டிருப்பாங்க. மறுபடியும் நீங்க கலைஞரையே பண்ணும்போது, அந்த யங் கிரவுடால அவர் கூட கனெக்ட் ஆகிக்க முடியல. ஓகே. அவரு வயசுல பெரிய அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 90 வயசுலயே இவர் ஆட்சிக்கு வந்து சிஎம் ஆகி எப்படி ஆக்டிவா வேலை செய்வாரு? இவருக்கு ஏன் ஓட்டு போடணும்? அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்ல ஒரு கிரவுடு நினைக்கிறான். அதனால அந்த 1.5% 2%ல தான் 16ல திமுக ஆட்சிக்கு வர முடியாம போச்சு. அப்ப நீங்க கலைஞருக்கு பதிலா ஸ்டாலினை நிறுத்தியிருந்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஓகே. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமா. நீங்க யாரை முன்னிறுத்துறீங்களோ, அவங்களுடைய பிளஸ், மைனஸ் எல்லாமே பாதிக்கும். ஓகே. அப்ப அதே ட்ரிக்க வந்து விஜய் அவர்கள் எடுக்கிறாருன்னு பார்க்கலாமா? நேத்து நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சென்சிட்டிவ் சென்டிமென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, அந்த கண்ணெல்லாம் கலங்கி ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி வந்து பேசுவாரு. ஸோ நம்மளுடைய எமோஷனல் ஸ்பீச் மட்டும் போதாது. இந்த மாதிரி சிம்பத்தியும் கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறாரா? கண்டிப்பா நினைக்கிறாரு. இல்ல அது ஓகே. தானா வருது, இல்ல கிரியேட் பண்றாரு. அது கண்டிப்பா அவருக்கு கை குடுக்கும். ஏன்னா, அவருடைய ஆடியன்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸை விட எமோஷன்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஏன்னா ரசிகர்கள் எல்லாரும். அவங்க ரசிகர்கள். ம். ரசிகர்னால அது ஒண்ணத்த ரசிக்கிறது. அது ம். வந்து அத அவருடைய நடிப்பு, அவருடைய ஆக்ஷன், அவருடைய காதல், அவருடைய கண்ணீர் எல்லாத்தையும் ரசிப்பான். ஸோ அப்போ ஒரு தலைவரே ரசிக்கிறதுன்ற ரசிக மனநிலைக்குள்ள போயிட்டான்னா, அவன் ரேஷனலாலாம் திங்க் பண்ண மாட்டான். ம். ஸோ அப்போ அது வந்து ஓட்டு போடும்போது இதே மென்டாலிட்டியோட போறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி கொத்து கொத்தா போய் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும்ன்றது தான் இன்னைக்கு இருக்கிற பழைய அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளால அத கணிக்க முடியல. அதனால தான் அவங்களுக்கு அந்த பயம் வருது. இது வந்து வெறும் ஸ்பாய்லரா போயிடுமா? 2000, 3000 ஓட்டோட போயிடுமா? இல்ல 30,000, 40,000 ஓட்டுக்கு போய் ஒருத்தரோட வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? இல்ல 60,000, 70,000 ஓட்டு வாங்கி ஒருவேளை அவங்களே ஜெயிச்சிருவாங்களா? அப்படின்றத யாராலையுமே உறுதியா சொல்ல முடியல. இல்ல கூட்டத்த வச்சு நம்ம வந்து விஜயோட வெற்றி வாய்ப்பு அப்படின்றத தீர்மானிக்க முடியாதுல்ல சார். ஏன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல எம்ஜிஆர் அவர்கள் சக்சஸ் ஆயிட்டாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கும் கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் எல்லாமே வந்து விஜயகாந்த் அவர்கள வந்து முதலமைச்சர் ஆக்குச்சுன்னா இல்லல்ல. ஆக்கல. அப்போ நீங்க வ 3 வேற வேற காலகட்டத்த நம்ம பேசுறோம். ம். எம்ஜிஆருடைய காலகட்டம்ன்றது கம்ப்ளீட்டா வேற. ம். அப்போ சோசியல் மீடியாவே இல்ல. சரிங்களா? அது வந்து கம்ப்ளீட்டா வேற. எம்ஜிஆருடைய அ அரசியல்ன்றது அது திமுகலருந்து வெளியில வந்து ஒரு லேபிள் தான் ஒட்டியிருக்காரு அவரு. ம். மத்தபடி அவர் கூட வந்தவங்கலாம் திமுகல இருந்தவங்க, அனுபவசாலிகள். அவருக்கு களம் புதுசு கிடையாது. ஓகே. களத்துல இருக்க மக்களுக்கும் அவர் புதுசு கிடையாது. ஸோ அவங்க திமுகல இருந்தே தேர்தல் பிரச்சாரம்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ திமுகவுக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. இது கம்ப்ளீட்டா வேற. ஸோ அப்படியே விஜயகாந்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அப்போ சோசியல் மீடியா வந்துருச்சு. விஜயகாந்த் குடிகாரர்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும், விஜயகாந்த் எது பேசினாலும் அதை ஒரு ட்ரோல் கன்டென்ட்டா மாத்துனதுக்கெல்லாம் சோசியல் மீடியாவுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. ஓகே. ஸோ விஜயகாந்த்ன்ற பிம்பத்த எதிர்ல இருக்கிறவங்க உடைக்கிறதுக்கு சோசியல் மீடியாவை தான் பயன்படுத்துனாங்க. இன்னொரு விஷயம், விஜயகாந்த் வந்தபோது தமிழ்நாட்டுல இருக்க இருபெரும் தலைவர்களா ஜெயலலிதா அம்மையாரும் உயிரோட இருந்தாங்க. ம். கலைஞரும் இருந்தாரு. அவங்கள தாண்டி ஒருத்தர் ஆட்சியில போய் உட்கார்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கூட கூட்டணி சேர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவரா போய் உட்கார்ந்ததே பெரிய சாதனை தான். அன்னைக்கு காலகட்டத்தில. கரெக்ட்டுங்களா? நீங்க திமுக ஒரு பெரிய கட்சி. 75 வருஷம் பாரம்பரிய இருக்க கட்சிய 3வது இடத்துக்கு தள்ளிட்டு, நீங்க எதிர்க்கட்சி வரிசையில போய் உட்கார்றீங்க எதிர்க்கட்சி தலைவரான்னா, அதுவே அன்னைக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சாதனை. ஓகே. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம ஒரு 20 வருஷம் கழிச்சு, இப்போ இந்த பீரியட யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கலைஞரும் இல்ல, ஜெயலலிதா அம்மையாரும் இல்ல. ஸ்டாலின் ஒரு முறை முதலமைச்சர் ஆயிட்டாரு. ம். ஸோ அப்ப அந்த சிம்பத்தி, சாஃப்ட் கார்னரும் எரோட் ஆயிடுச்சு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இந்த பக்கம் ஒரு பெரிய தலைமை இல்ல. எல்லாருமே ஒரு மாதிரி கூட்டணி பலத்த நம்பி, இந்த மாரி வாக்குறுதிகள நம்பி மக்கள்கிட்ட போ வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதுதான் விஜய்க்கான பலமா பார்க்கப்படுது. ஓகே. அப்படி இருந்தாலுமே நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி இருந்த அதே கூட்டணி 2 பேர்கிட்டயும் இருக்கு. இன்னும் தேமுதிக இப்போ ஆட் ஆன் ஆகி டிஎம்கே பக்கம் போயிருக்கு. இப்போ ராமதாஸ் அவர்களுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க. ஓபிஎஸ் தரப்புமே பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. எந்த அளவுக்கு இன்னும் டிஎம்கே வந்து பலமாகும்னு தெரியல. அப்படி இருக்கமோ ஏடிஎம்கே வந்து அவங்களோட கூட்டணிய செட் பண்ணிட்டாங்க. ஆனா டிவிகேக்கு இதுவரைக்கும் அந்த கூட்டணி அப்படின்ற விஷயம் செட்டே ஆகலன்றப்போ, அவங்க எப்படி தனியா தேர்தல்ல களம் காண முடியும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி அவங்களுக்கு கை கொடுக்கும்? அவங்களே சந்தோஷமா தானே இருக்காங்க. அவங்க வந்து நாங்க 210 நாள் தனியாவே போவோம். நாங்களே ஜெயிப்போம். இப்ப நம்ம தான் சொல்லிக்க கவலைப்படுறோம். வேண்டியதானே சார். நம்ம தான் கவலைப்படுறோமே தவிர, அவங்க அதுக்கு பெருசா கவலைப்பட்ட மாரிலாம் தெரியல. ம். நாங்க ஒரு ஆஃபர் வச்சோம். வரவங்க வாங்கன்னு. வரலனாலும் பரவால்ல நாங்க போறோம்.
இப்போ விஜய் என்ன சொல்றாரு, நானே நிற்கிறதா நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்ல எல்லா அவருடைய இடத்துலயும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, ஆதரவாளர்கள், இல்லை விஜய் எங்கே சொன்னாலும் நாங்கள் வந்து யாரை நிற்க வச்சா நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அவர் ஏற்கனவே ஒரு பேட்டி ஒரு இதில் சொன்னார், இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டில் எங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் அலையன்ஸ் அரித்மெட்டிக்கும் தேவையில்லை, ஜனங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் எங்களுக்கு இல்லை, இது ரெண்டும் மற்ற கட்சிகளுக்கு தான் தேவைப்படும், எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அது அவர் சொல்கிறது உண்மைதானா, அப்படி தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அது தெரியும். ம். இன்றைக்கி அவங்க சொல்கிறது, நாங்கள் அது ஒரு மேட்டராகவே நினைக்கலங்க, வந்தால் சேர்த்துப்போம், வரலன்னா கவலைப்பட மாட்டோம், நாங்கள் பாட்டு 200 நாள் போவோன்றாரு. ஏன் அப்போ வந்து தாவேகா தொண்டர்கள் தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வருவாங்க, விசிக வருவாங்க, கூட்டணி வந்து எங்களுக்கும் வரும், நாங்களும் பலம் ஆவோம் அப்படின்னு ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? அது இப்ப யாரும் வரலன்றது வந்தால் சேர்த்து விரக்தியில பேசுறாங்கன்னு நம்ம இல்லை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நான் தாவேக்காவுடைய ஸ்போக்ஸ் பர்சனோ ஓகே. தாவேக்கா ஆதரவாளரும் இல்லை. நான் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒவ்வொரு கட்சிகள் ஒரு மூவ் பண்ணுறாங்கன்னா எதனால் அந்த மூவை பண்ணுறாங்க ஓகே. அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் சேர்த்துக்கிறதுன்றது உங்களுடைய வலிமையை கூட்டுறதுன்னு ஒன்று, ம். அவங்க எங்கேருந்து பிரிஞ்சு வராங்களோ அந்த இடத்த வந்து வீக் ஆக்குறதுன்னு ஒன்று. ஓகே. ஸோ நம்மளோட வலிமை நல்லாவே இருக்குது, இருந்தாலும் எதிரணியை வீக் ஆக்குவோமே, அதுக்கு நம்ம இப்படி தூண்டில போட்டு பார்ப்போம்னு அவர் போட்டார். அது வந்து யாரும் அதை எடுத்துக்கல. ம். இப்போ காங்கிரஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உறுதியாக நம்ப மாட்டேன் திமுக கூட தான் இருக்குன்னு. ஓகே. அது அவங்க நம்பரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அறிவிச்சாதான், அது வரைக்கும் அரசியல் என்ன வேணால் நடக்கும். ஓகே. அப்படி யாருமே வராமல் 234 இவங்க போனாங்கன்னா கூட அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்றது கஷ்டம். ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்கள் தனியாக 234 நீங்கள் 118 சீட்டு ஜெயிக்கணும். ம். எப்படி ஜெயிப்பீங்க 118 சீட்டு? ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் அப்படின்ற ஒரு பர்சன், தனிப்பட்ட பர்சன். இப்போ மற்ற கட்சிகள் ஏடிஎம்கேயா இருக்கட்டும், இல்லை டிஎம்கேயா இருக்கட்டும், அவங்க மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ்ன்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க, நிறைய ஃபேஸ் இருக்குது மாவட்ட செயலாளர்களுக்கு. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு மட்டும் தானே சார் மாசம் இருக்கு. அதுதான் எங்களுடைய பலம்னு அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு அதுதான் எங்களுடைய பலமே, விஜய் அப்படின்ற பேரே போதும், அந்த முகமே போதும், நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, டெய்லி பேட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மீடியாவை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விஜய் நிற்கிறாரு, ஒரு ஆளை போட்டிருக்காரு, நாங்கள் ஓட்டு போடுவோம், அவருக்காக நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் கிரவுண்டில் இருக்கிற நிறைய இடங்களில் என்ன தான் செய்கிறாங்கன்றதையும் நாங்கள் செக் பண்ணுறோம். ம். அப்படி பார்த்தா நிறைய இடங்களில் ஆர்வமாக போய் அவங்க வந்து ஒரு ஆப்பில் ஓட்டர் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. வீட்டில் சின்ன பசங்க அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. சில இடங்களில் பசங்க சத்தியெல்லாம் வாங்குறாங்களாம், என் மேலே சத்தியமாக சொல்லி நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடுவியா, மாற்றி போட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு சீரியஸாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஓகே. கிரவுண்ட் லெவல்ல எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வந்து ஒர்க் பண்றாரான்றது தானே இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. அதுதான் சொல்கிறேங்க, அவங்களே அதை கவலைப்படலன்ற. இப்போ நம்ம அதை கவலைப்படுறோம்ல, என்னங்க ஒரு லீடர்னா பிரச்சாரம் பண்ணணும், இப்போ லீடருக்கு பயண திட்டம்லாம் வகுப்பாங்க. ம். அது ஜெயலலிதா இருந்தபோதும் சரி, ஒரு கருணாநிதி இருந்தபோதும் சரி, இப்போ முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் போகிறார்ல. முதலமைச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா காலைல மதுரையில் இருக்கார், ம். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே வேலூரில் ஒரு கூட்டத்தில் இருக்கார், அப்புறம் பார்த்தா சென்னையில் செக்ரட்டேரியட் ஒரு அனைத்து மீட்டிங். கட்சி தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க. இப்போ எடப்பாடி நீ காலைல இங்கே இருக்காரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் போகிறார், அப்புறம் அவர் பிரச்சாரம் பொன்னேரில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படித்தான், இதுதான் நம்ம இவ்வளோ காலமாக பார்த்து பழகின அரசியல். இது ஒரு புதுசாக இருக்குது, இது என்ன அரசியல்னே தெரியல. அதனால இது இது ரெண்டு அரசியலா, இணையதள அரசியல் சார். இது என்ன அரசியல்னே தெரியல, இதுக்கு அதனால இதை வந்து கணிக்க முடியல. ம். இல்ல ஏன்னா எல்லா மக்களுடைய விஷயமுமே இப்ப விஜய் அவர்கள் பக்கம் திரும்பி இருக்குன்றது நிதர்சனமான உண்மைன்றப்ப விஜய் அவர்களுடைய கருத்துன்றது இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. ஸோ அப்படின்றப்ப நீங்க வந்து 1 மாசம் கழிச்சு நான் வந்து பேசுவேன், 10 நாள் கழிச்சு நான் வந்து பேசுவேன், ஒரு 1/2 hour நான் பேசிட்டு போறேன், அதை நீங்க கருத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் அவங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா டிஎம்கே மீதான விமர்சனம் மட்டும்தான் இருக்கு. ஆமாம், அவங்க கன்வீனியன்ட்டான விஷயங்களை மட்டும் தான் கருத்து சொல்கிறாங்க. எஸ், நானும் நோட் பண்ணேன் நிறைய எனக்கு விஷயங்கள்ல. இது கன்வீனியன்ட்டாக தான் கருத்து சொல்லுவேன், ம். எனக்கு கஷ்டமாக இருந்தால் கருத்து சொல்ல மாட்டேன், அவ்வளோதான் போங்கன்னு சொல்கிறாங்க. Yes. இது நம்ம தப்புன்னு சொல்கிறோம், அவங்களுடைய ஆடியன்ஸ் அதை ஒத்துப்பாங்களா, அதை சீரியஸாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அவங்க ஒரு விஷயத்த பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, இதை மட்டும் ம். பேசுகிறோம் அப்படின்னு. இப்போ நேற்று கூட விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் அரசியலுக்கு வரும்போது என்ன சொத்து வச்சுருந்தீங்க, இப்போ எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, எப்படி சம்பாதிச்சிங்க, இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாருல. அதை அவர் திரும்பி அவர் கட்சிக்குள்ளேயே கேட்டுக்க முடியாது. கரெக்ட். நீங்கள் அவர் கட்சிக்குள்ளேயே எப்படி கேட்க முடியும்? இப்போ செங்கோட்டையனை கேட்க முடியுமா, நீங்கள் வரும்போது என்ன சொத்து வச்சுருந்தீங்கன்னு? ஆதவர்ஜுனாவை கேட்க முடியுமா, ஆதவர்ஜுனா உங்களுக்கு சொத்து எப்படி வருது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு கேட்க முடியுமா? ஸோ எலெக்ஷன் வரும்போது நம்ம எதெல்லாம் பேசுனா அது அப்பீலிங்காக இருக்கும், இந்த பஞ்ச் டைலாக் மாதிரி
ம். எது பேசினா பவர்ஃபுல்லா இருக்கும், எது பேசினா ரசிகர்கள் ரசிப்பாங்க, மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு பேசுறது தான். யாருமே வந்து மிஸ்டர் கிளீன்னு அரசியல்ல யாருமே கிடையாது. மிஸ்டர் கிளீனா ஒருத்தர் வந்தாருன்னா, அவரால ஒரு அரசியல் கட்சிய டே டு டே பேசிஸ்ல நடத்தவே முடியாது. நீங்க ஒரு கூட்டம் நடத்தினா கூட அதுக்கு ஒரு காசு தேவைப்படுதுல்ல. கண்டிப்பா. அந்த அந்த காச நீங்க எப்படி இப்போ கிரவுடு தானா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ம். இப்ப அவங்க சொல்ற மாரி நாங்க காசு குடுத்து கூப்பிடுறதில்ல. தானாவே வருது அப்படின்னா கூட, அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு காசு வேணும்ல. அத யாரு பண்ணுவாங்க? பணம் வச்சிருக்கவங்க தானே செலவு பண்ண முடியும். அப்ப பணம் வச்சிருக்க ஒரு நிர்வாகி செலவு பண்றாருன்னா, அவர் சும்மா செலவு பண்ணுவாரா? அபிமானத்துல செலவு பண்றது ஒரு லெவல் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. ம். எல்லாமே ஒருத்தர் செலவு பண்றாருன்னா, அவரு அதுக்கு பின்னாடி ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்க தான் செய்வார். இதுதான் அரசியல். சரி, இப்போ தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்தியிருக்காரு. நான் வந்து கண்டிப்பா சிஎம் ஆவேன்றாரு. அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. டிஎம்கேக்கும், டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்றத திரும்ப திரும்ப போற இடமெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அவங்க வந்து ஒரு மாநாட்ட, ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னே கத்துக்கிட்டு வராங்க. இதுவரைக்கும் மேற்கூரைகள் அமைக்கல, ப்ராப்பரா எல்லாருக்குமே எந்த ஒரு சரியான ஒரு ஏற்பாடுகளும் இல்ல. இந்த கூட்டத்துல அப்படின்றப்போ ஓரளவு ஓகேவா பண்ணியிருந்தாங்க. இப்பதான் நீங்க வந்து ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு கத்துட்டு இருக்கீங்கன்றப்போ, எப்படி இவ்வளோ பெரிய நாட்ட நீங்க ஆட்சி செய்ய முடியும்னு அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? நீங்க பேசுறீங்க, ஆ. உங்களுடைய ஆட்கள் கேட்கறாங்க. அவங்க அத ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க. அத ஏத்துக்கலன்னா போட மாட்டாங்க. இப்போ இதே குற்றச்சாட்டு நம்ம திமுக மேலயும் வைக்கலாம், அதிமுக மேலயும் வைக்கலாம். திமுகவும், அதிமுகவும் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுர்றாங்களா? இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாங்களா? அப்படின்னா 2 பேரையுமே நம்ம அப்படி சொல்ல முடியாது. ம். எவ்வளோ விஷயம் இப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலின் நீட் ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னாரு. நீட்ட ரத்து பண்ணுவோம்னாரு. ரத்தாயிடுச்சா நீட்டு? நீட்டுக்காக 1,00,00,000 பேர்ட்ட கையெழுத்து வாங்குனீங்க. அந்த கையெழுத்துலாம் என்னாச்சு? அத கொண்டு போய் நம்ம குடியரசுத் தலைவர்ட்ட குடுக்க போறோம்னு சொன்னாங்க. அது குடுத்தாங்களா? ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அது அப்படியே போயிடுச்சு. அதனால நம்ம யார பார்த்து வேணாலும் கேள்வி கேட்கலாம். இப்போ அவங்க தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சார் இவர் மட்டும் தான் சொல்றாரா? திமுக கூட தான் என்னென்னவோ சொல்லுது. ஆனா எதுவுமே செய்றதில்ல. அதிமுக என்னென்னமோ சொன்னாங்க. எதுவுமே செய்றதில்ல. எதுக்கு திருப்பி திருப்பி நாங்க இவங்களுக்கே போடணும்? ஒரு மாற்றத்துக்கு நாங்க போட்டு பார்க்குறோம். அவர் எதுவுமே செய்யலனாலும் பரவால்ல. இவங்க கூட தான் எதுவும் செய்யல. ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம்." அத தப்புன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல நீங்க ஏமாறுறதுன்னு முடிவாயிடுச்சு. நான் ஏன் வழக்கமா ஏமாறுறவங்ககிட்டயே ஏமாறணும்? புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்ட்ட போய் ஏமாறுறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, அந்த லாஜிக்க எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? ஓகே. லாஜிக்க தப்புன்னு சொல்லனாலும், இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்டின்னா, அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும். ஏன்னா, நாம் தமிழர் இப்போ ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அவங்க வந்து தொடர்ந்து சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும்? அது வந்து கொள்கைக்காக கூடக்கூடிய கூட்டம். எங்கள பார்த்து கத்துக்கோங்கன்னு தொடர்ந்து சொல்றாங்க. இங்க வந்து போட்டி வந்து டிவிகேக்கும், என்டிகேக்கும் மாதிரி தான் தெரியுது. ஆனா, விஜய் அவர்கள் தான் வந்து திமுகவுக்கும், எங்களுக்கும் போட்டி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாத்தாக்காவோட மாநாடு அப்படின்றத. ஏன்னா அந்த ரேஸ்லயே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. 8% வாக்குகள் வாங்குன ஒரு கட்சிய வந்து டிவிகே வந்து கன்சிடரே பண்ண மாட்டேங்குது. நீங்க அவரு முதலமைச்சர் ஆவணும்னு ஆசைப்படுறாரு. முதலமைச்சர் ஆவணும் அப்டின்னா, 8% 10% கட்சிய சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசினா எப்படி ஆக முடியும்? நீங்க 40% வாங்கணும். 35% மேல வாங்குனா தான் சீட்டு கிடைக்கும். கன்சிடர் பண்ணல சார். நேத்துலாம் பேசும்போது அதான் சொல்ல சொல்றாரு. வரேன். அப்போ நீங்க யார கன்சிடர் பண்ணுவீங்கன்னா, ஆண்ட கட்சியும், ஆள்ற கட்சியும் தான் கன்சிடர் பண்ணணும். அவர் அதையே கன்சிடர் பண்ணல. இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான் வரேன். அவர் அதிலேயே இருக்கறதே 2 ஆப்ஷன் தான். திமுக, அதிமுக கன்சிடர் பண்ணணும். அதுவே அவருக்கு கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் வெறும் திமுக இப்ப யார் ஆட்சியில இருக்கீங்க? ம். அவங்கள பத்தி மட்டும் தான் பேசுவேன். அதுவும் மத்தியில இருக்கவங்கள நான் பேசல. அத விட்டுருங்க. நடக்க போறது அசெம்பிளி எலக்ஷன். நான் உங்கள பத்தி மட்டும் தான் பேசுவேன். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி கன்வீனியன்ட்டா இருக்கிறத அவங்க எடுத்துக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எலக்ஷனுக்கு போறதுக்கோ, பிரச்சாரம் பண்றதுக்கோ திமுகவ திட்டுங்க. ம். திமுக இந்த தப்பெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்க. இதையே போய் பிரச்சாரமா பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு டைரக்ஷன் ஈஸியா கிடைச்சிரும். ஓகே. அவங்க மத்ததெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எதுவும் இப்ப நீங்க எடப்பாடி இப்படி சொல்லியிருக்காருன்னு போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவர்லாம் விடுங்க. அதெல்லாம் ஒரு ஆளே இல்லங்க. ம். திமுகவ தான் பேசுவோம். தலைவர் சொல்ட்டாரு. திமுக தான் எங்களுக்கு எதிரி. ஓகே. திமுகவ மட்டும் தான் அட்டாக் பண்ணுவோம். அப்படின்னு வெறும் திமுகவ மட்டும் அட்டாக் பண்ணுவாங்க. இது அவங்க தொண்டர்களுக்கு அவர் குடுக்குற டைரக்ஷன். இதுக்கு சரியா தப்பான்றதுக்குள்ளலாம் நான் போல. அவங்க ஒரு போர்னா இந்த சண்டைய எப்படி போடணும்னு ஒவ்வொரு தளபதியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்கல்ல. அவர் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி திமுகவ அடிப்போம். ஓகே. திமுக இடத்த பிடிப்போம். ஓகே. நம்ம அந்த ஸ்டாண்ட்ல மட்டும் நின்னு ஒரு அரசியல் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா பிராக்டிகலா பண்ண முடியாதுங்க. ஆனா ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட் அதுவா தான் இருக்கு. ஏன்னா, இப்போ நீங்க களம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அதிமுக தலைமையில மாநாடு, அதிமுக தலைமையில கூட்டணி, அதிமுக தலைமையில எல்லாமே இருந்தது. சமீப காலமா பார்த்தீங்கன்னா, என்டிஏ தலைமையில மாநாடு, என்டிஏ தலைமையில கூட்டம், என்டிஏ தலைமையிலன்றப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சமே
பாஜக தமிழகத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான். அதை நோக்கி தான் திமுக அரசும் தொடர்ந்து வந்து அவங்களுடைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றப்ப, இவங்க விஜய் வந்து சம்மந்தமே இல்லாம நான் வந்து என்டிஏ பத்தி விமர்சனமே பண்ண மாட்டேன். இது என்ன டெல்லிக்கான தேர்தலான்றது ஒரு புரியாமையில பேசுறாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல, இல்ல. அவரு எல்லாம் ரொம்ப புரிஞ்சு தான் பேசுறாரு. என்னன்னா, அவரோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க திமுக வெர்சஸ் என்டிஏ, ம். பிஜேபி அப்படின்னு நரேட்டிவ செட் பண்ண விரும்புறீங்க. பிஜேபிய காமிச்சு இங்க இருக்க சிறுபான்மை ஓட்டுகள்லாம் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. பிஜேபிய பத்தி இங்க பேசாதீங்க. இங்க பெரிய ஆட்கள் யாரு? யாரு கூட சண்டை? அப்போ நீங்க திமுகவுக்கும் எனக்கும் தான் ஃபைட். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஃபைட். இவர் நடுவுல என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கும் எனக்கும் தான் சண்டை. ம். திமுக நீங்க வந்து உள்ளூர் பிரச்சனைகளை பேசுங்க. இங்க இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, லஞ்சம், நிர்வாக சீர்கேடு இந்த இஷ்யூ பேசுங்க. நீங்க எதுக்கு எப்பதான் பிஜேபியை காமிச்சு எஸ்கேப் ஆகுறீங்க? பிஜேபியை காமிச்சு இங்க இருக்க ஜனங்களை பயமுறுத்தி நீங்க வந்து ஓட்டு வாங்குறீங்க. அது திமுகவுக்கு கன்வீனியன்ட்டான நரேட்டிவ். ஸோ திமுகவுக்கு கன்வீனியன்ட்டான நரேட்டிவை இவர் உடச்சி வேற நரேட்டிவ்க்கு திருப்ப ட்ரை பண்றாரு. அது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். அது எப்படி சார் ஸ்மார்ட்டான மூவா இருக்கும்? ஏன்னா வந்து பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் தான் அதிகமா தமிழகத்துக்கு இருக்குது. அதான் சொல்றேனே. இப்போ இது ஒரு நரேட்டிவ். ஓகே. இது நீங்க யார் ஆட்சியில இருந்தாலும் மத்தியில இருக்கிறவங்க இந்த அழுத்தத்தெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அழுத்தத்தை எப்படி சாதுரியமா சமாளிக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோக்கு ஈல்டு ஆகுறாங்க, ஒரு விஷயத்த அப்படியே ஓகேன்னு ஒத்துக்கிறது ஒன்று, வேண்டான்னு புறந்தள்ளுறது ஒன்று. இதில் இந்த போர்ஷன் மட்டும் நான் வச்சுக்கிறேங்க, மற்றதெல்லாம் நான் எங்கள் ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்க வேணான்னு சொல்கிறது, அது ஒரு மாடல். தேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த நடுவில் ஒரு மிடில் பார்த்துருக்கு பாருங்க, இதை வச்சு தான் வண்டியை ஓட்டிட்டு போவாங்க. ம். அப்படி இல்லைன்னா இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் பிஜேபி ஆளுதானா? இல்லை. அப்போ பிஜேபி ஆளாத மாநிலங்கள்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இவங்களும் ஆட்சி நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. ஆட்சியை நடத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்களா? ஆட்சியை நிறைவு பண்ணிட்டாங்க. நீங்கள் பாதியில் ஆட்சியை பிடிங்கிட்டாங்களா என்ன? கிடையாது. அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் நடத்தியிருக்கீங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இப்போ கேரளாவில் எடுத்துக்கோங்க, அங்கே பிஜேபி கஷ்டப்படுது, போக முடியல. இப்போ திருவனந்தபுரத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ம். அதனால இது வந்து ஒரு அரசியல் இமேஜ். அந்த இடத்துல யார் இருந்தாலும் இந்த வேலை நடக்கும். இப்போ பிஜேபி இல்லாமல் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்குன்னு வச்சுங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தானே எமர்ஜென்சி வந்தது. காங்கிரஸ் ஆட்சி யார் மத்தியில் இருந்தாலும் அவங்க மாநிலங்களில் ப்ரெஷர் போடத்தான் செய்வாங்க. ஓகே. அந்த ப்ரெஷரை தாண்டி நீங்கள் ஆட்சி நடத்துறது தான் சவால். அதனால் அது இன்னைக்கு நமக்கு ஒரு மூணாவது டேர்மாக பிஜேபி இருக்கிறதுனால நம்ம பிஜேபி பேசுகிறோம். நாளைக்கே பிஜேபி போயிட்டு காங்கிரஸ் வந்துருச்சுனாலும் ஸ்டேட்டுங்களாம் அவங்கவுங்க உங்கள் சந்தோஷமாக உங்கள் மாநில சுயாட்சியை முழுசாக கொடுத்துட்டோம், நீங்களே வச்சுக்கோங்க நான் சொல்ல போகிறாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க.